வெல்கம் டு ஏகேபிஸ் ஸ்டாக் மார்க்கெட் வழிகாட்டி. நேற்றைய பாடத்தில் நாம் என்ன பார்த்தோம்? ட்ரேடரோட மனநிலை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் குறிப்பாக 3 குண அதிசயங்களை பார்த்தோம். ஒன்று ட்ரேடரோட நாலேஜ் பேஸ், அப்புறம் ட்ரேடர் டிசிப்ளின், 3வது ரிஸ்க் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட்? ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்னா, அது கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கான ஒரு இடம். ஒரு கம்பெனி முதலீடு தேவை. எதுக்கு முதலீடு தேவை? புதுசாக ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஒரு முதலீடு தேவை. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? முதலீட்டுக்கு ஒன்று பேங்க்கில் போய் லோன் கேட்கலாம். ஆனால் பேங்க்கில் லோன் எடுத்தால் வர லாபத்தில் ஒரு பங்கு வட்டி பணமாக போயிடும். அதுக்கு பதிலாக கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட முதலீட்டை டைரெக்டாக பொதுமக்கள்கிட்ட வந்து கம்பெனிஸோட ஷேர்ஸை கொடுத்து அதன் மூலமாக ஒரு முதலீடு ஈட்டிடுறாங்க. இப்போ இந்த ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப் ரைட்ஸ், அவங்களோட ஓனர்ஷிப் உரிமைகள். இப்போ நம்ம ஒரு ஷேர் வாங்கணும் அப்படின்னா நம்மளும் அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஓனர், லைக் ஏ பார்ட்னர். இப்போ அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டாவது, ஒரு கம்பெனி ஒரு 100 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணுது? அதோட ஓனர்ஷிப்பை 1 கோடி பங்காக பிரிச்சிருது. எத்தனை ஷேராக பிரிக்குது? 1 கோடி. அப்போ ஒரு ஷேரோட மதிப்பு எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா. இந்த 100 ரூபா ஷேரை ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக பொதுமக்கள்கிட்ட கொடுக்குது. நம்ம இன்வெஸ்டர் இல்லாட்டி முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுறோம்? அந்த ஷேரை நம்மகிட்ட எவ்வளோ ரூபா இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கிக்கிறோம். அந்த கம்பெனி பிஸ்னஸை டெவலப் பண்ணி லாபம் சம்பாதிக்குது. அந்த கம்பெனிக்கு லாபம் கிடைச்சா டிஃபால்ட்டாக நம்மகிட்ட உள்ள ஷேர்ஸ் இருக்குல்ல, இந்த ஷேர்ஸும் இப்போ வருமானத்துக்கு போயிடுது. இந்த ஷேர்ஸுக்கும் ஒரு லாபம் கிடைக்குது. இப்படி தான் முதலீட்டாளர்கள் அவங்களோட லாபத்தை சம்பாதிக்காங்க. இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்கும்? ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஷேர்ஸு வாங்குகிற விற்கிற இடம். ஷேருனா என்ன? ஒரு கம்பெனி தனக்கு தேவையான மூலதனத்தை மக்கள்கிட்ட திரட்டுறது ஷேர். இதை வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கான ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான் ஷேர் மார்க்கெட்.